எம்ஜிஆர் துவக்கிய அதிமுக கிடையாது, இது அமித்ஷா தலைமையிலான அதிமுக. இதே ஞானத்தை அவர் போய் மோதிட்ட சொல்ல தைரியம் இருக்கா அன்புமணி அவர்களுக்கு என்பதையும் கேட்கிறோம். ஆணவ கொலைக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரே கட்சி என்பது பாஜக. இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் கொடுக்கின்ற பணியை தொடக்கியிருக்கிறோம். இது நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து வழங்கப்படுகின்ற இந்த திட்டம் நிதியை தனிப்பட்ட நபர்களுடைய, அதுவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபயோகரமான உள்ள திட்டமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி. அது இன்று விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து விருதுநகரினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே இதை தொடங்கி வைத்திருக்கிறோம். 10 லட்சம் ரூபாய்க்காக 8 வாகனங்களுக்கு 8 பயனாளிகளுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான நிதி. ராகுல் காந்தி அவர்கள் எடுத்திருக்கின்ற வாக்கு ஓட் திருட்டை பற்றிய பிரச்சாரம் என்பதும், ராகுல் காந்தி அவர்கள் நேற்று பீகாரில் நடந்த யாத்திரையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பங்கு கொண்டதும் மிக முக்கியமானது. தமிழக முதலமைச்சர் சொன்னதைப் போல சொந்த மக்களினுடைய வாக்குகளையே திருடி தேர்தலில் வெற்றி பெற்று வருவது என்பது அது ஒரு பயங்கரவாத செயலுக்கு ஈடாக பார்க்க வேண்டும். இந்த செயலை தொடர்ந்து RSS துணையோடு குறிப்பிட்ட விதத்தில் குஜராத் மாடலாக இப்போ மாறி இருக்கிறது. குஜராத் மாடலினுடைய மிக முக்கியமான நோக்கமே மக்கள் வாக்களிக்கின்ற உரிமையை, வாக்குச்சாவடிக்கு வருவதற்கு முன்னாலேயே பாஜக காரர்களுக்கு மட்டும் 5 ஓட்டும் சாமானியர்களுக்கு 1 ஓட்டுமாக ஒரு விந்தையான ஒரு குஜராத் மாடல் உருவாகி இருக்கிறது. இந்த குஜராத் மாடல் தான் இந்தியா முழுவதும் இப்பொழுது பரப்பப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஒரு பகுதியாக பெங்களூர் மத்திய தொகுதியில் நடைபெற்ற அந்த ஓட்டுச்சோரி வாக்கு திருட்டினுடைய அம்பலப்படுத்தியது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அடுத்த பகுதியாக இந்தியா கூட்டணியுடைய வாக்குகளை நீக்கிவிட்டு பீகாரில் 65 லட்சம் வாக்குகளை நீக்கிவிட்டு தேர்தல் நடத்துவதற்கான சதியை முறியடித்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்களும். அதிலே துணையாக நின்ற தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் அவர் அதற்காக சென்று யாத்திராவிற்காக சென்று நேற்று தர்பங்காவில் அதற்காக கலந்து கொண்டதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இது ஜனநாயகத்தை காப்பதற்கான போராட்டம். இந்த போராட்டத்திலே மக்களாட்சி இந்தியாவிலே தொடருமா, அதற்காக அமைக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் பாஜகவை வெற்றி பெறுவதை செய்வதை மட்டுமே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாக மாறியிருக்கிறது. இதை எதிர்த்து எங்களுடைய போராட்டம் தொடர்கிறது. இதை எதிர்த்து எங்களுடைய பயணம் தொடர்கிறது. மக்களாட்சியை இந்தியாவில் காப்பாற்ற வேண்டும், குறிப்பாக பாஜகவை மட்டும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ராஜீவ்குமார், ஞானேஸ்வர் குப்தா போன்றவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற தேர்தல் ஆணையத்தை விடுதலை செய்ய வேண்டும். அவர்களுடைய கைகளில் இருந்து இந்த வாக்கு திருட்டிலிருந்து இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதற்கான இந்த பயணம் மிக முக்கியமான பயணமாக பார்க்கிறோம். இதில் மிக முக்கியமான ஒரு கருத்தை அண்ணன் எல்முருகன் சொல்லியிருக்காரு. RSSனுடைய கட்டுப்பாட்டிலே அதிமுக இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அதிமுக RSSனுடைய ஒரு அங்கமாக மாறிவிட்டது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. எம்ஜிஆர் துவக்கிய அதிமுக இன்று அமித்ஷா அதிமுகவாக மாறியிருப்பதனுடைய அடுத்த படி இது. அமித்ஷா அதிமுகவாக இருப்பது அம்மா அவர்களால் இயக்கப்பட்ட அந்த இயக்கம் இன்று RSSனுடைய துணை அமைப்பாக திரு பழனிசாமி மாற்றிவிட்டார் என்பதற்கு ஒரு சான்று அண்ணன் மத்திய அமைச்சர் திரு முருகன் சொல்லியிருப்பது. RSS பாஜகவை விட அமித்ஷா அதிமுகவை நம்புகிற காலமாக மாறிவிட்டது. இது அதிமுக காரர்கள் அனைவரும் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம். இரட்டலை சின்னம் மட்டும் அவர்களுடைய கையில் இருக்கலாம், ஆனால் அந்த மொத்த கட்சியையுமே RSSனுடைய கைக்கு கொண்டு சென்று விட்டார்கள் என்பது தெரிகிறது. இதில் அதை முருகன் சொல்லியிருப்பது என்பது மிக முக்கியமானது. இப்பொழுது அதிமுகவினுடைய தலைவர்கள் அனைவரும் திரு வேலுசாமி அவர்கள் எப்படி போய் RSSனுடைய தலைவர் கோயம்புத்தூர் வரும்போது வரிசை கட்டி போய் நின்னாரோ, அது மாதிரி மிக விரைவிலே அதிமுகவினுடைய அனைத்து முடிவுகளையும் நாக்பூர் எடுக்கின்ற காலம் என்பது மிக விரைவில் வரப்போகிறது. ஏனென்றால் இது எம்ஜிஆர் துவக்கிய அதிமுக கிடையாது, இது அமித்ஷா தலைமையிலான அதிமுக. கருத்தை சொல்லியிருக்காரு அண்ணன். இதே ஞானத்தை அவர் போய் மோதிட்ட சொல்ல தைரியம் இருக்கா அன்புமணி அவர்களுக்கு என்பதையும் கேட்கணும்.
ஏனென்றால் மோடிக்கு ஓட்டு போடுறதுக்கு இப்போ போய் ஓட்டு போடுவாங்க. ஒரு ஓட்டு கிடையாதோ, துணை ஜனாதிபதிக்கு அன்புமணிக்கு ஓட்டு கிடையாது இதில். அதனால ஓட்டு இருக்கிற வரைக்கும் மோடிக்கு ஜாலரா அடித்து கொண்டிருந்த பாமக அப்பொழுது ஏன் மோர்த்தி அரசிடம் ஜாதிவாரி கணக்கு இந்தியா முழுவதும் எடுக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் சொல்லும் பொழுது அப்போ சொல்ல ஏன் தைரியம் இல்லாமல் போச்சான அன்புமணி அவர்களுக்கு? ஏன் சிபிஐ பிரச்சனையா, மருத்துவ சீட்டில் நடந்த பிரச்சனை, மருத்துவக் கல்லூரி அனுமதியில் நடந்திருக்கிற அந்த சிபிஐ கேஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்கு, அதுதான் பிரச்சனையா? எப்போ தன்னுடைய பிரச்சனை வரும்போது மட்டும் சமூக நீதி ஞாபகத்துக்கு வராது. மற்றவர்கள் ஒரு ஜனநாயகத்தை காப்பதற்காக பீகாரில் நடக்கின்ற யாத்திரைக்கும் வாக்கு திருட்டு ஓட்டுச்சோரியிலிருந்து இந்தியாவை காப்பாற்ற வேணும், பீகாரை காப்பாற்றணும்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் பங்கு கொண்டா அந்த நேரத்தில் ஒரு போலியான சமூக நீதியாக பீகாரில் கேஸ்ட் சர்வே எடுத்து நிதிஷ்குமார் அவர்கள் எதற்கும் உதவாத ஒரு கேஸ்ட் சர்வே எடுத்து காட்டியிருக்காரு. அது எதற்குமே உதவாது. இனிமேல் அது கோர்ட்டில் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அங்கே போய் ஒரு போலியான கேஸ்ட் சர்வேயை போய் காப்பி அடிச்சுட்டு வரணும்னு சொல்கிறாரு அன்புமணி அவர்கள். இவரை பொறுத்த மட்டும் இல்லை, டாக்டர் ராமதாஸ் அவர்களிடம் படித்தவரா சமூக நீதியை பற்றி என்ற சந்தேகம் வருது எனக்கு. காப்பி அடித்து படிச்சிருப்பார் உள்ளருக்கு சமூக நீதியை பொறுத்த மட்டும் திரு அன்புமணி ராமதாஸ். டாக்டர் ராமதாஸ் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை பொறுத்த மட்டும் இதில் எந்த சமூக நீதி நியாயமான சமூக நீதி என்பது அவருக்கு தெரியும். பீகாரில் நடந்தது வெறும் ஏமாற்று வேலை, நிதிஷ்குமார் செய்தது ஏமாற்று வேலை. அவர் எடுத்த சமூக நீதி சர்வே என்பது, காஸ்ட் சென்சஸ் என்பது எந்த விதத்திற்கும் உபயோகமில்லாதாக மாறிவிட்டது பீகாருக்கு என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. மத்திய அரசை பொறுத்த மட்டும் பல வகையிலே அறிவிப்புகள் பலமாக இருக்கலாம், நீடித்ததாக அறிவிப்புகள் வரலாம். அது எத்தனை பேருக்கு கிடைக்கின்றது, உண்மையாக எத்தனை பேருக்கு கிடைக்காமல் இருக்கிறது என்பது தகவலையும் மத்திய அரசு வெளியிடணும். மத்திய அரசை பொறுத்த மட்டும் பெரிய பெரிய விதத்தில் 70mm ஸ்க்ரீனில் படம் ஓட்டுறது மட்டும் நல்லா ஓட்டும் மத்திய அரசு. அறிவிப்புகள் பலமாக இருக்கும். இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினுடைய இம்ப்ளிமெண்டேஷன் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்து வச்சிருந்தா அவர்களுடைய அறிவிப்புக்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் உள்ள தொலை தூரமாக இருக்கிறது. அண்ணாமலைகளுக்கு எதிரான எந்த அழுத்தமான கருத்துக்களும் தெரிவிக்காத பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை எங்கள் அலுவலகத்துக்கு வரலாம், காதல் திருமணம் செய்கிறோம். சிபிஎம் பொறுத்த வரைக்கும் செய்து காட்டுவார்கள். ஆனால் அண்ணாமலை அவருக்கு அலுவலகம் எங்கே இருக்கு? முதல்ல அவருக்கு இன்னும் அலுவலகமே கொடுக்கல அந்த கட்சியில். அதனால அவரை பொறுத்தவரைக்கும் முதல்ல அவருக்கு அலுவலகம் கொடுக்கட்டும் அண்ணாமலைக்கு, அதுக்கப்புறம் அந்த அலுவலகத்துக்கு வர சொல்லுவோம். அவரை பொறுத்த மட்டும் பாஜகவை பொறுத்த மட்டும் ஆணவ கொலைக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரே கட்சி என்பது பாஜக தான். பாஜகவும் ஆர்எஸ்எஸ்னுடைய சிந்தனை என்பது ஆணவ கொலைகளை அதிகரிக்கக்கூடிய, அதுவும் காக்கின்ற ஒரு அமைப்பாக ஆர்எஸ்எஸும் பாஜகவும் திகழ்கின்றன.